அஜய் வந்து அன்பரசு கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படிப்பா வீட்டில் சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து நீ கவலைப்படாதடா, அதெல்லாம் சொல்லிடல எப்படிப்பா, விஜய்க்கு தான் வந்து சுத்தமாக பசுபதி பிடிக்காது, கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் அப்படி சொல்கிறோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், யாரை வச்சு பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோட. யாரைப்பா வச்சு பேச யாரை வேற உங்கள் அம்மாவை தான் அப்படின்னோடனே, அப்பா இது ஒத்துப்பாங்களா, அம்மா முதல்ல ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு ராதா கிட்டே பேசுகிறாங்க. ராதா இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இதை வீட்டில் சொல்லவே முடியாது, பசுபதி இப்படிப்பட்டவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னோடனே, உன் பையன் விரும்பிட்டான் என்ன பண்ண சொல்கிறேன் நீ சொல்லு, பத்தாதுன்னு எப்பவும் போல் இந்த விஜய்க்கு கூஜா தூக்கிட்டு இருக்கணுமா, அவனும் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேணாவா, ராகினியோட வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா, பசுபதி எவ்வளோ சொத்துக்காரன் தெரியுமா, அதெல்லாம் யாருக்கு, பாதி சொத்து இவனுக்கு தான், அதுக்கெல்லாம் யார் காரணம், இவன் லவ் பண்ணதான் காரணம், அதனால் தேவையில்லாமலாம் பண்ணி இல்லாமல் உன் பையனோட வாழ்க்கையை பற்றி புரியுதா, எப்படியாவது வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னோடனே ராதா யோசிக்கிறாங்க, எப்படிங்க இதெல்லாம் நான் பேச முடியும், பேசி தான் ஆகணும், உன் பையன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா, உன் அக்கா பையன் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியமா அப்படி சொல்லி கேட்டோன்னே, சரிங்க நான் பேசுகிறேன்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யமுனா வந்து ரொம்ப மனசு கஷ்டம் நடந்து வராங்க. அப்போ வந்து நிவீன் அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன யமுனா இப்படி வந்து சோகமாக இருக்க அப்படின்னோடனே, வீட்டில் பெரிய பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. சரி சரி அதெல்லாம் போட்டு மனசில் வந்து குழப்பிக்காத, படிக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னோடனே, சாப்பிட்டியானோடனே சாப்பிடல எனக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து யமுனா வந்து என் கூட லைஃப் லாங் இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக இருப்பேன்றாங்க. நீ நல்லா படித்து பெரிய கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் நான் ஆவேன், ஆனால் லைஃப் லாங் நீங்கள் என் கூட இருக்கணும், அது மட்டும் கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உங்களால் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். உடனே நிவின் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது, இங்கே பாரு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, கருணைக்கு காதலுக்கு வித்தியாசம் இருக்குது, உன் மேலே நான் காட்டுறது கருணை அப்படின்னோடனே, அப்போது என் அக்கா வந்து நினச்சிட்டு இருக்கலாம் உடனே என் அக்காவை அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. சொல்லுங்கள் அப்போ ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, என் அக்கா தான் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடையாதுல்ல அப்புறம் என்னை ஏற்றுக்கலாம்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு வந்து யமுனா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காது புரியுதா, நான் வந்து உன் மேலே காதெல்லாம் இல்லை எனக்கு, நீங்கள் நானும் கண்டிப்பாக கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, என் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து காவேரி மட்டும் தான் இருப்பா, அவள் தான் போயிட்டால அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து போனால் போயிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஏன் மனசு எப்போவுமே காவேரிக்கு தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இங்கே பாரு நான் சொல்கிறத சொல்லிட்டேன், ஓ மேலே எனக்கு காதல் இல்லை போதுமா, தேவையில்லாம் போட்டு மனசை குழப்பிக்காம படிப்பில் கவனத்தை செலுத்த அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ராகினியும் அஜயும் வந்து விரும்புறதை சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து இதுக்கு ஒத்துக்கவே முடியாது, அப்படி வந்து பட்டவன் எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது, உங்களுக்குலாம் பசுபதி என்ன பண்ணான்னு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு சமையல் திட்டுறாரு. உடனே வந்து எல்லாரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்கள் சித்தி வந்து மனசு வேதனைப்பட்டு அழறாங்க. இதை பார்க்குற காவேரி வந்து விஜய் கிட்டே போய் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எனக்கும் வந்து அவருக்கும் வந்து பிரச்சனை இருக்கிறதால தானே, வேறு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் விரும்புகிறவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, அதனால் ப்ளீஸ் ஏன் பிரச்சனையை வந்து இதில் இழுக்காதீங்க, பசுபதிக்கு எனக்கு இப்போ நேற்று பிரச்சனை கிடையாது, எங்கள் ஊர்லேருந்தே பிரச்சனை, அதனால் இதை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள், பாவம் உங்கள் சித்தி மனசை கஷ்டப்படுறாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி வந்து இப்படி சொன்னோன்னே சரி ஓகே வந்து அவங்க இஷ்டம், ஆனால் இதனால் பின்னாடி பிரச்சனை உனக்கு தான் வரப்போகுது காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இது முடியுது.